பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பெர்சன்டேஜ்ங்கிறது அது பார்க்கறதுக்கு முன்னாடி பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம டாபிக் உள்ள போகலாம். பெர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான டாபிக்லயுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது. அதனாலதான் இது வந்து நம்மளோட சீரியஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கா இருக்கு. ஸோ இந்த டாபிக்ல வந்து இந்த டாபிக்ஸ் நிறைய அப்ளிகேஷன் சம்ஸ்ல வந்து உங்களுக்கு வரும். அது பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ் முக்கியமான டாபிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன். இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் இந்த டாபிக்ல வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ் குறைஞ்சது ஒரு 2 to 3 சம்ஸ் ஆவது இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிஐ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஒவ்வொரு ஆன்லைன் அதாவது காம்படிட்டிவ் சிபிடி எக்ஸாம்ஸ்லயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லயும் குறைஞ்சது 5 கொஸ்டின்ஸ் ஆவது கேட்பாங்க. அந்த 5ல ஒரு 3 கொஸ்டினாவது எதுல இருக்கும் அப்படின்னா பெர்சன்டேஜ் வச்சு இருக்கும் குறைஞ்சது. நான் சொல்றது மினிமமே 2 to 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது நீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகல அப்படின்னா பார் சார்ட் பை சார்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி பார் சார்ட் இருக்கும். அப்புறம் பை சார்ட் இப்படி இருக்கும் இல்லையா? இப்படி பை சார்ட் இருக்கும். ஸோ இந்த பை சார்ட் வச்சு வர கொஸ்டின்ஸ் எல்லாமே என்னது? பை சார்ட், பார் சார்ட், இதெல்லாம் என்னது அப்படின்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவோம். அந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல வந்து பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபுல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கொஸ்டின் கூட பெர்சன்டேஜ் இல்லாத கொஸ்டின் இருக்காது. ஏன்னா பெர்சன்டேஜ் வச்சுதான் நம்ம இதை வந்து என்ன இது ப்ராஃபிட்டா அதுல லாஸா அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ண முடியும். அப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஒன்னு கொஸ்டின்ல வந்து பெர்சன்டேஜ் இருக்கும், இல்ல அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல வந்து பெர்சன்டேஜ், அதாவது பெர்சன்டேஜ் கொஸ்டினா கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ பெர்சன்டேஜ்ங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ரொம்ப ரொம்ப அது தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சால்வ் பண்ண முடியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா எல்லாரும் கேள்விப்பட்ட டாபிக் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிஐ, எஸ்ஐ அண்ட் சிஐ இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த சம்ஸ்கெல்லாம் அதுக்குமே வந்து கண்டிப்பா நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகும், இத்தனை பெர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத சொல்றது இந்த பெர்சன்டேஜ்ல தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து ரொம்ப முக்கியமான பார்ட் தான் என்னதுன்னா பெர்சன்டேஜ். ஸோ பெர்சன்டேஜ் இல்லாம இந்த நாளையுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால செய்ய முடியாது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அது போக இது மட்டும் தானா இல்லைன்னா அது போக சம் டாபிக்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து என்னென்ன டாபிக்ஸ்ல வரும்னா சம்டைம்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் சம்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? ஸோ வந்து 2 பேர் வந்து இதுல ஒர்க் பண்றாங்க, இவ்வளோ பார்ட்னர் போட்டிருக்காங்க, அப்போ அவங்க ப்ராஃபிட் எவ்வளவு எடுப்பாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் எப்படி பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த பார்ட்னர்ஷிப்ல 2 வந்து நமக்கு வந்து கண்டிப்பா வரும். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ், இன்னொன்று வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இந்த 2 கலந்தது தான் பார்ட்னர்ஷிப். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் டைம் அண்ட் ஒர்க்லயுமே வந்து பார்ட்னர்ஷிப் அதாவது பெர்சன்டேஜ் இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மென்சுரேஷன் வந்து 2 டைப்ஸ்ல இருக்கு இல்லையா? 2D அண்ட் 3Dல. கோனு, அப்புறம் பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஸ்பியர், இது எல்லாத்தையுமே வச்சு இது வந்து நம்ம வந்து 2Dன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், இது எல்லாமே. 3Dன்னு பாத்தீங்கன்னா கோனு, ஸ்பியர், கியூப், இது எல்லாமே என்னது அப்படின்னா 3 டைமென்ஷன் சொல்லுவோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன வரும் அப்படின்னா பெர்சன்டேஜ் வந்து சம்டைம்ஸ் வரும். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, நம்ம வந்து இது பின்னாடி பார்க்கலாம். டைம் அண்ட் ஒர்க், பார்ட்னர்ஷிப், இது எல்லாமே. சம்டைம்ஸ் ஏஜ் ப்ராப்ளம்ஸ்லயுமே வந்து என்ன வரும் அப்படின்னா பெர்சன்டேஜ் வரும். ஸோ இந்த முதல் 4 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 டாபிக் பேஸே வந்து பெர்சன்டேஜ் தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நோட் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப இது அது முக்கியம். அதாவது ஃபர்ஸ்ட் 4 டாபிக்கும் சரி, கடைசி 4 டாபிக்கும் சரி, சொல்லியிருக்க டாபிக்லயுமே பெர்சன்டேஜ் எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுட்டா அப்படி மட்டும்தான் தான் உங்களுக்கு வந்து ஓகே இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத வந்து நீங்க அனலைஸ் பண்ணா மட்டும்தான் அடுத்து நம்ம அந்த டாபிக்கோட இது உங்களுக்கு புரியும், சீரியஸ்னஸ் புரியும். ஓகேங்களா? ஸோ அந்த டாபிக் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான் பெர்சன்டேஜை வந்து பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே உங்களுக்கு டீச் பண்ணிடுவோம். ஸோ நீங்க வந்து ஒவ்வொரு வீடியோவா கிளியரா நோட்ஸ் எடுத்து பாருங்க. ஓகேங்களா? சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் பத்தி பார்க்கணும். வெயிட்டேஜ் அதுக்கு சம்முக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெயிட்டேஜை பத்தி பார்க்கணும். வெயிட்டேஜ்னா என்ன?
வாட் இஸ் வெயிட்டேஜ் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். வெயிட்டேஜ் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம்லயுமே பெர்சன்டேஜ்ல இருந்து எத்தனை சம்ஸ் கேட்காங்க இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சாகணும். எஸ்எஸ்சி சிஜிஎல் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 4 to 5 வரைக்கும் கேட்டிருக்காங்க. 4 to 5 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 4ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுலயே வந்து மெயின்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, சிஜிஎலோட மெயின்ஸ்ல வந்து 10 to 12 கொஸ்டின்ஸ். ஏன் இதுல 10 to 12 அப்படிங்கிறேன்னா, மெயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட்ல இருந்து வர கொஸ்டின்ஸ் ஜாஸ்தி, அதுல பெர்சன்டேஜோட பார்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதனால 10 to 12ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எஸ்எஸ்சி ஜிஜிஎலுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து சிஹெச்எஸ்எல்ல வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் வந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் வரும் மினிமம். ஸோ எஸ்எஸ்சி பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ இருக்கு. இதுலயே நீங்க பேங்கிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். அடுத்து ஆர்ஆர்பி என்டிபிசி ரயில்வே கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, நான் டெக்னிக்கல் போஸ்ட் இருக்குல்ல, அதுல வந்து உங்களுக்கு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இது வரைக்கும். ஸோ ஆவரேஜா இப்படி கேட்டுட்டு வர்றாங்க. ஓகேங்களா, சரி. இப்போ வந்து நம்ம டேரக்டா பெர்சன்டேஜ்குள்ள போயிடலாமா? பெர்சன்டேஜ்னா என்ன, பேசிக் பெர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ வந்து பெர்சன்டேஜ்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ், இதே நம்ம ரெண்டா பிரிக்கலாம், பெர்சென்டேஜ் அப்படின்ட்டு அப்படி பிரிச்சுக்கலாம். சென்டேஜ் அப்படிங்கிறது என்னது, சென்டம் அப்படின்னு தானே சொல்லுவோம். சென்டம்னா என்னது, 100. ஸோ 100 பெர் அப்படிங்கிறது தலான்னு சொல்லுவோம் இல்லையா, பெர் ஒரு பெர் ஹெட் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஒரு இது ஒரு அதாவது 100க்கு அந்த நம்பர் எவ்வளோ, ஒரு நம்பர் எவ்வளோ அப்படிங்கிறத பாக்குறது தான் என்னது பெர்சன்டேஜ், அவ்வளவுதான். ஓகே, புரியுதா? இப்போ இன்னும் தெளிவா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா 100 அப்படிங்கிறத இப்போ வந்து ஒருத்தர் வந்து 10,000 சேலரி வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் வீட்டுல சொல்றாரு, நான் இந்த மந்த் 100% சேலரி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் புரியல அப்படின்னா ஒரு கிளாஸ், ஒரு அகாடமில ஒரு கிளாஸ் நடக்குது. ஓகேப்பா, அந்த கிளாஸ் வந்து 3 மந்த்ஸ் 60 நாள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, 60 days நடக்குது. ஸோ அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க இல்லையா, அப்போ அந்த பர்சன் சொல்றாங்க, இந்த ஒரு குணாங்கிற ஒரு பர்சன் வச்சுக்கோங்க, சரியா? குணாங்கிற பர்சன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க கிளாஸ்ல சொல்றாங்க, இந்த குணாங்கிற பர்சன் தான் 100% அட்டெண்டன்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், 60 நாள், ஒரு நாள் கூட லீவ் போடாம 60 நாளுமே இந்த கிளாஸ்க்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இங்கேயும் இங்கேயும் என்ன புரியுது, 100 அப்படிங்கிறது என்னதுன்னா 100% அப்படிங்கிறது என்னதுன்னா முழுமை, அதாவது ஃபுல்லா இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ முழுமையா இருக்கிறது, ஃபுல்லா அதாவது அதுல கொஞ்சம் கூட தவற விடாம ஃபுல்லா கவர் பண்றதா என்னது அப்படின்னா 100%. புரியுதுங்க இல்லையா? ஸோ 100%னா என்ன அப்படின்னு புரியுதா? இந்த இதுதான் வந்து என்னது அப்படின்னா பெர்சன்டேஜோட மீனிங். இப்போ உங்களுக்கு பெர்சன்டேஜ்னா என்னன்னு கிளியரா புரிஞ்சிருக்கும். இதே இது பெர்சன்டேஜ்ல வந்து சில சம்ஸ் எல்லாம் நம்ம உள்ள போகும்போது உங்களுக்கு புரியும். பெர்சன்டேஜ் என்னென்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து பேசிக்கா இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்ல வந்து நீங்க ஃபிராக்ஷனா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஃபிராக்ஷன்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஃபிராக்ஷன்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ப்ராப்பர் ஃபிராக்ஷன், அடுத்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், அடுத்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மேல இருக்கிற நம்பரை வந்து நம்ம என்ன நியூமரேட்டர் டினாமினேட்டர் சொல்றோம், மேலையும் கீழையும். ஸோ இப்படி இருக்கிறது தான் பின்னம். ஸோ இந்த நம்பர் வந்து 4 அப்படின்னா இது 3, இதுதான் என்னதுன்னா ப்ராப்பர். இம்ப்ராப்பர் பாத்தீங்க அப்படின்னா 15/4 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மிக்சடு ஃபிராக்ஷன் வந்து 3/4. ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னா ஃபிராக்ஷனோட டைப்ஸ். உங்களுக்கு புரியுது இல்லையா? ஃபிராக்ஷன்னா என்ன அப்படிங்கறத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பின்னங்கள் வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது பெர்சன்டேஜை வந்து பின்னமா கன்வெர்ட் பண்ணுவோம், அதாவது ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது சாரி இதா கன்வெர்ட் பண்ணுவோம். தென் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாறி சொல்லிட்டேன் இல்லையா, இங்க வந்து நம்பர் சின்ன நம்பர் பெரிய நம்பர் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இது அப்படி மாத்தி போட்டுருங்க. ஓகேவா, 3/4. ஸோ இதுதான் ப்ராப்பர் ஃபிராக்ஷன். 3/4 மேல இருக்கிற நம்பர் சின்னதா இருக்கணும், கீழே இருக்க நம்பர் பெருசா இருக்கணும். இது வந்து என்னது அப்படின்னா ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இது வந்து மேல இருக்கிறது ஸ்மால்,
ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா எப்பவுமே இதை மறந்துடாதீங்க. இது ஸ்மால், இது வந்து என்னது அப்படின்னா பிக் நம்பரா இருக்கணும். ஸோ இந்த நம்பரை நான் மாத்தி போட்டிருக்கு. இது அதாவது கரெக்டா தான் சொன்னேன், பட் ஆனா இதை மாத்தி போட மறந்துட்டேன். இங்க கீழே இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க வந்து அப்படியே பிக், இங்க மேல பெருசா இருக்கணும், இங்க ஸ்மாலா இருக்கணும். ஓகேங்களா? இது பிக்கா இருக்கணும், இது ஸ்மாலா இருக்கணும். ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ங்கிறது என்னது? மேல வந்து சின்ன நம்பர், கீழே பெரிய நம்பர் அப்படி இருக்கிறது தான் என்னதுன்னா ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இம்ப்ராப்பர்னா என்னது? 15/4ன்னு இருக்கு. அதாவது மேல இருக்கிறது பெரிய நம்பர், கீழே இருக்கிறது சின்ன நம்பரா இருக்கணும். மிக்சடு ஃபிராக்ஷன் எப்படி அப்படின்னா, நம்ம எப்பவுமே இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மிக்சடு ஃபிராக்ஷனா மாத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 15/4. இதை வந்து நம்ம நார்மலா சின்ன பிள்ளைல டிவைட் பண்ணுவோம் இல்லையா, அதை மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். 15 and 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை டிவைட் பண்ணுங்க. 3 times 12 வருமா? ரிமைனிங் ஒரு 3 இருக்கும். இதுதான் என்னதுன்னா ரிமைனிங். சரிங்களா? ஸோ இங்க இருக்கிற டிவைடர் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவைசரை கீழே போடுவோம் 4. இந்த இடத்துல நமக்கு கிடைச்ச அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 வந்து இந்த சைடு போடுவோம், ரிமைனிங்கை வந்து என்ன பண்ணுவோம் மேல போடுவோம். சரி, ஓகேங்களா? இதுதான் என்னது அப்படின்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். புரிஞ்சுதுங்களையா? ஸோ ப்ராப்பர், இம்ப்ராப்பர், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இம்ப்ராப்பர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாற்ற முடியும். புரியுதா? ஓகே. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெர்சன்டேஜை வந்து ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணும்போது ஒன்னு மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கொடுத்துருப்பாங்க, இல்ல அப்படின்னா நார்மல் ஃபிராக்ஷனா ஏதோ ஒரு ஃபிராக்ஷன் ப்ராப்பர் ஆர் இம்ப்ராப்பர் எப்படியே கொடுத்துருப்பாங்க, இல்ல அப்படின்னா டெசிமல்ல கொடுத்துருப்பாங்க. டெசிமல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டெசிமல்னா ஏன் மேம் இதெல்லாம் சொல்றாங்க முதல்லயே, ஏன் இது இவ்வளோ சிம்பிளான விஷயத்தை ஏன் சொல்லணும், டேரக்டா சம்குள்ள போயிடலாம். அப்பெல்லாம் இல்லை. இப்போ டேரக்டா வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு சில இடத்துல வந்து இது ஒருத்தர் வந்து இவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்காரு, இது வந்து இத்தனை பர்சன்டேஜா கன்வெர்ட் இது இத்தனை பர்சன்டேஜ் வந்து இன்னொருத்தர் கொடுக்கணும் அப்படிங்கப்போ எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாரு, இந்த மாதிரி இது டேரக்டா அந்த கொஸ்டின் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும்? இந்த டெசிமல் ஃபிராக்ஷன் இது எல்லாமே வந்து பேசிக்ல இருந்து நீங்க போனாதான் உங்களுக்கு தெரியும். டெசிமல் ஃபிராக்ஷன்ல நீங்க வந்து ஸ்கூல்ல படிச்சதுதான், பட் இது யாருக்குமே தெரியாத விஷயம் கிடையாது, பட் மறந்து போன விஷயமா இருக்கும். அது நான் சொல்றது கரெக்ட் தானே? அதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா திருப்பி ஒரு சின்ன ரீகால் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். டெசிமல்னா என்னதுன்னா இது பாயிண்ட்ல இருக்க சம் கொஸ்டின்ஸ் தான், அதாவது நம்பர்ஸ் தான். 0.11 1.01 0.12 இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னது, நம்பர்ஸ் எல்லாம் என்னது அப்படின்னா டெசிமல். சம்டைம்ஸ் வந்து ஃபிராக்ஷன் டெசிமல்லையும் வந்து உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்காக இதை கன்வெர்ட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெசிமல்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ டேட்டா சம்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன். பெர்சன்டேஜ்ல இருந்து ஃபிராக்ஷன்ல கன்வெர்ட் பண்றது. அது எப்படின்னா நீங்க ஒரு ஹிண்ட் மாதிரி இந்த சைடு எழுதி வச்சுக்கோங்க. இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா டிவைடட் பை 100 போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவைடட் பை 100. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 100%. இதை நான் வந்து ஃபிராக்ஷன்ல கேட்கிறேன். அது எப்படி போடுவீங்க? 100% என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் 100 எழுதிப்பீங்க. நான் என்ன சொன்னேன், டிவைடட் பை 100 சொன்னேன்னா, ஸோ டிவைடட் பை 100. ஸோ 2 0 கட் ஆகும். ஸோ 1/1. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து நான் 18 ஒன்று கொடுக்குறேன். 80%. 18 எடுத்துக்கோங்க. 80 divided by 100. ஸோ 0 0 கட் ஆகும். இங்க வந்து ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணுவோமா? ஸோ 4 வரும், இங்க 5 வரும். இதுக்கு மேல நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது இல்லையா? 4/5. சிம்பிளிஃபைங்கிறது என்னதுன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகபட்சமா சுருக்க முடியுதோ, குறைச்சிட்டே வர முடியுதோ அந்த மாதிரி குறைச்சிட்டு வரதா சிம்பிளிஃபிகேஷன். அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷனே நிறைய டைப்ஸ் இருக்கு. அதை நம்ம ஒரு பெரிய சீரீஸ் பார்ப்போம், அதெல்லாம் நிறைய வீடியோஸ் வரும். அதெல்லாம் நீங்க மட்டும் பார்த்தா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிலேட்டடா தான் நான் கொண்டு வருவேன். அதை மட்டும் நீங்க பார்த்தாலே சிம்பிளிஃபிகேஷன்ல ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் வரும்போது அதுல வந்து குறைஞ்சது நான் ஒவ்வொரு எக்ஸாம்லயுமே 4 கொஸ்டின்ல இருந்து 5 கொஸ்டின் வரை கூட கேட்பாங்க. அது முக்கியமா எஸ்எஸ்சி பேங்கிங்ல எல்லாம். அதனால சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் வரும்போது நான் அதை கிளியரா உங்களுக்கு நான் சொல்றேன். தேர்ட் ஒன் நான் ஒன்று கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்களுமே சால்வ் பண்ணிட்டே வாங்க. 50% அப்படிங்க போது 50/100. ஸோ 0 0 கட் ஆகும். ஸோ இங்க வந்து 1 டைம், இங்க 2 டைம். ஸோ 1/2.
அடுத்த சம் ஏதாவது சொல்லலாமா? சரி, ஓகே, சின்னதாக கொடுக்கலாம். 5%, 5/100 கொடுத்துக்கோங்க. ஸோ 1 இங்கே வந்து என்னது அப்படின்னா 20, 1/20. இது ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 14,000. இதுக்கு 20% பார்க்கணும்னு சொல்றாங்கன்னா 20/100 போட்டு இப்படி தானே நீங்க சால்வ் பண்ணுவீங்க. இப்படி சால்வ் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து இது பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இதுல டேரக்டா உங்களுக்கு ஃபிராக்ஷன் தெரிஞ்சு இதுனா உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, 2 0க்கு 2 0 கட் பண்ணிடுவீங்க. அப்புறம் 20 வந்து 14 மல்டிபிள் பண்ணி 2 0 சேர்த்துப்பீங்க இல்லையா? சப்போஸ் உங்களுக்கு இப்படி கொடுக்குறாங்க, 80% கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 80/100. ஃபர்ஸ்ட் இதை ஃபிராக்ஷன்ல மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் இல்லையா? சரி, 5/100 கொடுக்குறாங்க இல்லையா? 80/100 வச்சுக்கோங்கன்னா இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஏற்கனவே பண்ணதுனால 4/5 அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ இங்க நான் இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க இந்த 5ஆல இங்க என்ன பண்ணுவீங்க, ஈஸியா கேன்சல் பண்ணி இது பண்ணிடுவீங்க இல்லையா? அதுக்காக தான் நான் இது எல்லாமே ப்ராப்பரா இது கொடுக்குறது. சம்டைம்ஸ் சிம்பிளிஃபிகேஷன்லயே இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 80% + 50% இந்த மாதிரி வந்து கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பேசிக்ல இருந்து நான் போறேன். புரியுதா நான் எதுக்காக இந்த சம்லாம் கொண்டு வர்றேன் அப்படிங்கிறது? ஸோ 5வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, சரி இந்த மாதிரி 100க்குள்ள இருக்கிறது மட்டும் தான் பர்சன்டேஜ்ல வருமா? நோ, வரும். இப்போ பாத்தீங்கன்னா 120% எடுத்துக்கிறேன். 120% எடுத்துட்டீங்கன்னா 120/100 இது என்ன வரும்? 4 6 6/5 6/5 120ங்கிறது என்னது? 6/5. உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? இந்த மாதிரி பெரிய நம்பர் கூட வரும். அதாவது 2 டிஜிட்ல வரும், 3 டிஜிட்ல வரும், ஏன் சம்டைம்ஸ் 4 டிஜிட்ல கூட வரலாம். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க பர்சன்டேஜ் அப்படின்ட்டு. அப்ப என்ன பண்ணுவீங்க, இதை ஃபிராக்ஷன்ல கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா 0 0 கட் பண்ணுவீங்க. இங்க வந்து 2ஆல கட் பண்ணீங்கன்னா 5 71 71/5. இப்போ இந்த மாதிரி என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 4 டிஜிட்ட கூட சம்டைம்ஸ் வரலாம் பர்சன்டேஜை வச்சு. இப்படிதான் அந்த 100க்குள்ள இருக்கிற பர்சன்டேஜ் தான் வரணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னதுன்னா கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? சரி, ஃபிராக்ஷன் பர்சன்டேஜ் இன்டு ஃபிராக்ஷன் பார்த்தோம். இப்போ நம்ம செகண்ட் டைப் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிராக்ஷன்ல இருந்து பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்றது. ஃபிராக்ஷன் இன்டு பர்சன்டேஜ். இப்போ ஃபிராக்ஷன் இன்டு பர்சன்டேஜ் அப்படிங்கறத எப்படி பண்ணலாம்? நான் அங்க என்ன சொன்னேன், நான் ஹிண்ட் நோட் பண்ண சொன்னேன்னா டிவைட் பை பர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் போகும்போது டிவைட் பை 100 சொன்னேன். இந்த இடத்துல மல்டிப்ளை பை 100 கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ 100 வந்து மல்டிப்ளை பண்றது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் எடுத்துக்கிறேன், 1/2 எடுத்துக்கிறேன். இது எப்படி பண்றது அப்படின்னா 1/2 மல்டிப்ளை 100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வந்து இந்த ஃபிராக்ஷனை நம்ம பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றதுக்கு அப்போ இதை கேன்சல் பண்ணுங்க 50. அப்போ 50%. புரிஞ்சுதுங்களையா? ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம ஃபிராக்ஷன்ஸுக்கு போகலாம். இப்போ 1/4 நான் எடுத்துக்கிறேன். 1/4 இன்ட்டு 100. 1/4ங்கப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? 25% ஏற்கனவே பார்த்தது ரிவர்ஸ்ல கன்வெர்ட் பண்றோம், அவ்வளவுதான். இதை நீங்க இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1/5 வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுங்க, மேல இருக்கிறத அப்படியே நீங்க என்ன பண்ணுங்கன்னா 100 மல்டிபிள் பண்ணுங்க. என்ன நம்பர் இருந்தாலும் இப்போ 4 இருந்துச்சுன்னா 400 வச்சுக்கோங்க, 5 இருந்துச்சுன்னா 500. இப்போ 1 இருக்கு 100, 100/5 டேரக்டா இப்படி மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? இப்போ இங்க இருக்கிறது இங்கோட மல்டிபிள் பண்றதுக்கு டேரக்டா நீங்க 100ஓட மல்டிபிள் பண்றது ஈஸி. சப்போஸ் 7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 7 × 25 நீங்க பண்றதுக்கு ஃபர்ஸ்டே வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா 7 × 100 700ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஈஸி இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். இப்போ இங்க 20 to 20%. சரி, வேற சில சம்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா 1/6 எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் பாயிண்ட்ல வரக்கூடியது. 1/6 எடுத்துட்டு என்ன வரும்? 100 டிவைடட் பை 6. ஸோ 100 டிவைடட் பை 6ங்கப்போ ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 50 டிவைடட் பை 3. இப்போ 50 டிவைடட் பை 3னா என்ன பண்ணுவீங்க? 1 டைம் அடுத்து ஒரு 6.66%. உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பர்சன்டேஜ் ஃபிராக்ஷன் டு பர்சன்டேஜ்னு வரும்போது நிறைய சம்முக்கு இந்த 666 இருக்கு பாத்தீங்களா, இது வரும். இல்லைன்னா 333 அப்படின்னு பாயிண்ட்க்கு அப்புறம் 33 அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஆஃப் வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 5வது கொஸ்டின் என்னன்னா 5/6 எடுத்துக்கிறேன். அப்போ 5/6ங்கப்போ 500 டிவைடட் பை 6ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ கேன்சல் பண்ணி பாருங்க.
8 டைம் வருமா, ரிமைனிங் அடுத்து ஒரு 3 வருமா, பாயிண்ட் இன்னொரு 33. ஸோ 83.33. ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வரும். இந்த மாதிரி அதாவது 0.33 அடுத்து வந்து 0.666 இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். இதே வேற கொஞ்சம் பெருசா 1/லே நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, இப்போ வந்து வேற கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ் பார்க்கலாம். 6/7 6/7 எடுத்துட்டீங்கன்னா 600 டிவைட் பை 7. இப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 8 7s ஆர் அடுத்து ரிமைனிங் ஒரு 5 வருமா, 71. நம்ம வந்து இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன சின்ன அப்பப்போ நான் உங்களுக்கு நிறைய வந்து மேக்ஸோட ரூல்ஸோட சொல்லிடுவேன் சரியா. 85.71 அப்படிங்கறத பாயிண்ட்டுக்கு அப்புறம் 71 நம்ம ரீட் பண்ணக்கூடாது. எவ்வளவு நம்ம 710 அப்படின்னு 718 அப்படின்னு 718 அப்படின்னு சொல்லி வாசிக்க கூடாது, ரீட் பண்ணக்கூடாது. எப்படின்னா 85.718 தான் ரீட் பண்ணணும். நீங்க பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது தான் ஃபுல் நம்பரா நம்ம ரீட் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்க தனித்தனி நம்பரா தான் 718 எத்தனை நம்பர் இருந்தாலும் 718 9 6 2 இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை ஃபுல்லா நீங்க ஒரே நம்பரா ரீட் பண்ணக்கூடாது, தனித்தனியா ரீட் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு திருப்பி ரீகால் பண்றேன். மறந்துருப்பீங்க இல்லையா, ரொம்ப நாளா இருக்கும், டிகிரி முடிச்சதுக்கு ரொம்ப நாளா இருக்கும், ஸ்கூல் முடிச்சு ரொம்ப நாளா இருந்திருக்கும், உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன ரீகால் தான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன கொடுக்கலாம், 1/8 கொடுத்துக்கலாமா. 1/8 100 டிவைடட் பை 8. இப்போ 1 டைம் அப்புறம் 20 வருமா, 2 டைம் 0.5. ஸோ 12.5 வந்து 1/8 ஓடுது. ஸோ இதெல்லாம் சிம்பிள் கொஷின்ஸ் ஓகேங்களா. இந்த சிம்பிள் கொஷின்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன பண்ண குவிக்கா பண்ண பாருங்க ஓகேவா. நம்மளுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு சிபிடி வைஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தேவையே டைம் மேனேஜ்மெண்ட் தான். அதுக்கு வந்து குவிக்கா பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஷார்ட் கட் தெரிஞ்சுக்கிறத விட மெயினான ட்ரெடிஷனல் மெத்தட் டைரக்ட் மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்பீடா பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அது எத்தனை விஷயத்துல நம்ம ஷார்ட் கட் படிக்க முடியும் ஓகேங்களா. இருந்தாலும் நான் உங்களுக்கு 2 மெத்தடுமே சொல்லிடுவேன். எல்லாமே இன்னும் போக போக வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பாத்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட் இருக்கு, அப்புறம் வந்து ஷார்ட் கட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு எது அடாப்ட் ஆகுதோ, உங்களுக்கு எது வந்து நீங்க உங்களுக்கு படிக்க பிடிக்குதோ, எது உங்களுக்கு ஈஸியா வந்து அடாப்ட் ஆகுதோ அதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அந்த மெத்தடே நீங்க வந்து கடைசி ஃப்ரீக்வெண்டா வந்து ஃபுல்லாவே நீங்க அந்த ஃபைனலா அந்த சிலபஸ் முடிக்கிற வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதே நீங்க ரெகுலர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஃபிராக்ஷன் அண்ட் பர்சன்டேஜ் நம்ம மாறி மாறி கன்வெர்ட் பண்ண பார்த்தோம். டெசிமல்னு ஒன்று பார்த்தோம் பாத்தீங்களா, அதை நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து 100% 70% வச்சுக்கோங்க. 70% டெசிமலா கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இதை ஃபிராக்ஷனா மாத்துவீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுப்பீங்க. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி 0.7/10 அப்படின்னு வச்சுட்டு வச்சுக்குவீங்க இல்லையா. அடுத்து என்ன பண்ணுவீங்க, இதை எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இப்போ வந்து 17 வச்சுக்கோங்க, டிவைடட் பை 10 இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இதை வந்து டெசிமலா மாத்த சொல்றாங்க, இந்த ஃபிராக்ஷன் டெசிமலா மாத்த சொல்றாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 17ங்கிற நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். 0ன்னு இருக்கு பாத்தீங்களா, எத்தனை 0ன்னு பார்க்கணும், ஒரு 0 தான் இருக்கு. லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். சப்போஸ் இங்க 124 டிவைடட் பை 124 டிவைடட் பை 1000ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து 3 0 இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா புள்ளி வச்சிங்கன்னா இங்க வைப்பீங்களா, அப்போ முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கணும் ஓகேங்களா. இதுதான். சப்போஸ் இதுவே 100 இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, 124 எடுத்துப்பீங்க. இதுல 2 0 தானப்பா இருக்கும் 100னா, அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். 1.24 இந்த மாதிரி தான் நீங்க கன்வெர்ட் பண்ணணும் ஓகேங்களா. சரி, இது அப்படியே ரிவர்ஸ்ல கன்வெர்ட் பண்றது எப்படி, 1.24 ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க, டெசிமலை ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க மொத்தம் எத்தனை இது இருக்குன்னு பார்க்கணும் உங்களுக்கு. அதாவது பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும். 2 டிஜிட் இருக்கா, அப்போ வந்து இந்த நம்பரை புள்ளியை ரிமூவ் பண்ணி எழுதிக்கோங்க. இங்க 2 நம்பர் இருக்கா, டிவைடட் பை 2 நம்பருக்காக 2 0 சேர்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஃபிராக்ஷன். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணுங்க. 4ஆல டிவைட் பண்ணுவீங்களா, இங்க கீழே 25 வரும், மேல வந்து என்ன வரும் 3 1 31 டிவைடட் பை 25. இதான் ஃபிராக்ஷன். புரிஞ்சது இல்லையா. ஸோ இப்படிதான் வந்து ரிவர்ஸ்ல இங்க ஃபிராக்ஷன்ல இருந்து
என்ன இது டெசிமல் கேட்டாலும் சரி, டெசிமல்ல இருந்து ஃபிராக்ஷன் கேட்டாலும் சரி, இந்த மாதிரி சிம்பிளா வந்து நீங்க என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்ப நீங்க இதை சால்வ் பண்ணி காமிங்க. இப்ப 7 அப்படிங்கிறது அப்படியே எழுதிக்கிறோம். லாஸ்ட்ல இருந்து 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம். 0.7. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன சம் கொடுக்கலாம்? 120% நான் கொடுக்குறேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? 120 டிவைட் பை 100. ஸோ 0 கட் ஆகும், 12 இருக்குமா? அப்போ 1.2, அதாவது 12 ஃபர்ஸ்ட் எழுதிப்பீங்க. ஒரு 0 இருக்கனால லாஸ்ட்ல இருந்து புள்ளி வச்சுப்பீங்களா? சரி, ஓகே. 45% கொடுக்குறேன், 45. அப்ப என்ன பண்ணுவீங்க? 45 பை 100. ஸோ 2 0 இருக்கு, என்ன பண்ணுவீங்க? லாஸ்ட்ல இருந்து புள்ளி வச்சுப்பீங்களா? 45 ஃபர்ஸ்ட் 45 எப்படி எழுதிப்பீங்க? இந்த இருந்து புள்ளி வச்சீங்கன்னா 0.45. 135 கொடுக்குறேன். 135 இங்க பாத்தீங்கன்னா 135 டிவைடட் பை 100. அப்போ லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி ஃபர்ஸ்ட் எழுதிப்பீங்க. 2 0 இருக்கிறதுனால லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்பீங்க. அப்ப என்ன வரும்? 1.35. ஸோ இதெல்லாமே என்னது அப்படின்னு சொல்லுவோம்? டெசிமல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து டெசிமல்ல எப்படி கன்வெர்ட் பண்றது புரிஞ்சுதா? நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இனிமே அந்த ஃபிராக்ஷன்ல உங்களுக்கு வந்து ஈஸியா ஒரு நம்பர்ல இருந்து ஃபிராக்ஷன்ல இருந்து கன்வெர்ட் பண்றதும் பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்றதும் சரி, பெர்சன்டேஜ்ல இருந்து ஃபிராக்ஷன் கன்வெர்ட் பண்றதும் சரி, கிளியரா நான் சொல்லிட்டேன் இல்லையா? நீங்க என்ன பண்ணுங்க, நான் சில எக்ஸாம்ஸ் தான் கொடுத்தேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில ஒரு ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 5 கொஸ்டின்ஸுமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த 5 கொஸ்டினுக்குமே நீங்க என்ன பண்ணுங்க, இதை வந்து நான் என்ன கேட்டுக்கேன்னா பெர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. percentage to fraction. Percentage to fraction. இந்த கொஸ்டின் எல்லாமே percentage to fraction. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 5 கொஸ்டினுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கமெண்ட்ல நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், இந்த 5 கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் இது பண்ணேன் இல்லையா? செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து fraction to percentage. இது பார்த்துக்கோங்க, ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ். இந்த கொஸ்டின்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதை நான் ஹோல்ட் பண்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்க. இது வந்து என்னது அப்படின்னா பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன். கீழே இருக்கிறது பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன், இது வந்து என்னது அப்படின்னா ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ். கிளியரா பார்த்துக்கோங்க. இந்த 5 கொஸ்டினும் சரி, கீழே உள்ள 10 கொஸ்டின்ஸ்க்குமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கான வீடியோஸ் வந்து நல்ல நல்ல வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், அப்புறம் வந்து மேக்ஸோட ஃபியரை போக்குற மாதிரி உள்ள வீடியோஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய வரும். இப்போ இந்த மாதிரி இதை மட்டும் பண்ணது பத்தாம நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ நோட் பண்ணிட்டீங்க இல்லையா? நோட் பண்ணியாச்சா? இதை மட்டும் பண்ணது பத்தாம நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்களாவே ஃபிராக்ஷன்ல போட்டு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது 1/5 இந்த மாதிரிலாம் கொடுத்தேன் பார்த்தீங்களா? ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ்க்கு நீங்களாவே 11/12, அப்புறம் 13/15 இந்த மாதிரி கொடுத்து இதை 100ல மல்டிபிள் பண்ணி இதுக்கு வந்து என்ன வந்து பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறத நீங்க கன்வெர்ட் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய 1/5 1/1ல இருந்து 1/10 20 வரைக்குமே ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்களா ஃபுல்லா போட்டு ஒரு நோட் போட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து இது வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனுக்கு டிவைட் பண்ணி இது பண்றதுல அந்த பாயிண்ட்ல நீங்க வச்சு பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டிவைட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2/1ல இருந்து 2/20 வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி வந்து நீங்க என்ன 10/1ல இருந்து 10/20 வரைக்குமே நீங்க இது வரைக்குமே நீங்க வந்து இது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ளோ நோட் போட்டு எழுதுவீங்க. உங்களுக்கு வந்து இதுலயே உங்களுக்கு வந்து ஒரு டிவைட் பண்ற ப்ராக்டிஸ் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதாவது பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கான சம்ஸா இன்னைக்கு பார்த்துருக்கோம் இன்ட்ரோல. அடுத்தடுத்த லெவல்ல வந்து நம்ம ஒவ்வொரு கட்டமா நம்ம வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நீங்க வந்து ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ, இப்போ இந்த வீடியோட கண்டினியூஷன் அடுத்து இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க புரியலைன்னா கூட அந்த வீடியோ உங்களுக்கு புரியலன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா போயிடும். எல்லா வீடியோக்குமே உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். உங்களோட சப்போர்ட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி
மாதிரி உங்களுக்கு வந்து நிறையா வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, நீங்க வந்து இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹோம்வொர்க்லாம் செய்யுங்க. அப்புறம் அந்த 10 சம் குடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த 10 சம்முக்கோட கமெண்ட் இது ஆன்சரிங் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? நம்ம சேனல சால்வ் வித் ஸ்பார்க்ஸ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்தர் வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ண டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 5 ஃபீச்சர்ஸும் நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து இனிமே அப்லோட் ஆக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்க வந்து ஃபுல் சப்போர்ட் குடுங்க. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.